எஸ், நான் உங்க ஹரிகிரன் ஃப்ரம் அனிமி சோறுபோட சேனல். நீ நம்ம பார்க்க அனிமி த டெரர் ஆஃப் டார்க்னஸ் எபிசோட் 13 த டோர்மெண்ட். ஸோ ஒரு 3 பசங்க அவங்க வீட்டில் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. என்னன்னா பைனாகுலர் வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அவங்க என்னன்னா அங்கிருந்து ஒரு வீட்டில் ஒன்று பார்த்துட்டு இருக்காங்க. லைக் ஒரு அமானுஷமான ஒரு வீடு. அங்கே எப்பவுமே வந்து ஒரு ரிச்சுவல்ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும். இந்த பசங்களுக்கு செம்ம எக்ஸைட்மெண்ட் அங்கே என்ன நடக்குதுன்றதை பார்க்கறதுக்காக. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, ஒரு பைனாகுலர் வச்சிருக்காங்க. ஸோ அதை வச்சு பார்க்க ட்ரை பண்றாங்க என்ன நடக்குது அப்படின்ட்டு. அப்போ இவங்கள ஒரு பையன் அவன் என்ன சொல்றான், டேய் இந்த மாதிரி நம்ம பார்க்க கூடாது. என்னோட கிராண்ட் மதர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி டோர்மெண்ட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு மாதிரி இது பார்க்கவே கூடாத ஒரு சில விஷயங்கள் நடக்கும் அங்க. ஸோ அதை நீங்க பார்த்துட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு கெட்ட சகுனம் நடக்கும். திடீர்னு அவங்க எல்லாருமே மறைஞ்சு போயிடுவாங்க. அந்த மாதிரி என் பாட்டி சொல்லியிருக்காங்க. அதனால நான் இது பார்க்க மாட்டேன், நான் எங்க வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். இதுல இன்னொரு பையன் என்ன சொல்லுவான், நீ வீட்டுக்கு கிளம்புனா கிளம்புடா போடா பைந்தாங்குழி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். 2 பசங்க மட்டும் நிற்பாங்க. ஸோ ஒருத்தன் வந்து டாய் அல்ல, அவன் தான் பைனாகுலர் வச்சிருக்கிறவன். ஸோ இந்த இன்னொரு பையன் வந்து அந்த பைனாகுலர் வச்சு அங்க பாக்குறான் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பாத்தீங்கன்னா அங்க வந்து அந்த பைனாகுலர்ல பாக்குறப்போ அங்க இருக்கக்கூடிய ஆளுங்க எல்லாருமே வந்து பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது கண்ணை கட்டிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு ஹேண்ட் சைன் மட்டும் அவங்க பாக்குறேன், யாரும் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஆடிட்டு இருக்காங்களா, என்னடா சொல்ற? இல்லடா யாரோ ஆடிட்டு இருக்காங்கடா, மத்தவங்க எல்லாமே பைண்ட் ஃபோல்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னோடனே இந்த பையன், இந்த டாய்ன்ற பையன் வந்து அவன் வந்து புடுங்கி அதை பாக்குறான். பாக்குறப்ப என்னன்னா அவன் செம்ம ஷாக், அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறான். இவன் கேக்குறான், டே டாய் என்னடா ஆச்சு, என்ன நடக்குது அங்க, சொல்லு அப்படின்னு கேக்குறான். இவன் என்ன சொல்றான், எதுவுமே சொல்லாம அப்படியே ஒரு மாதிரி அமைதியா நின்றுட்டு இருக்கான். பயத்துல அப்படியே நின்றுட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் என்ன பைனாகுலர் கீழே போட்டுறான். கீழே போட்டா டாய் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி இவன் கேக்குறப்போ அவன் ஒரு மாதிரி உடம்பு அப்படியே ஒரு ரோபோட் மாதிரி அப்படியே உடம்ப சாச்சி 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 நடந்து நடந்து போயிட்டு இருக்கான். இவனுக்கு ஒண்ணுமே புரியல என்ன நடக்குதுன்ட்டு. சரி என்ன பண்றான், இந்த பைனாகுலர் எடுத்துட்டு அடுத்த நாள் அவங்க வீட்டுக்கு போறான், டாயோட வீட்டுக்கு. டாயோட வீட்டுக்கு போனோடனே அவங்க அப்பா வராரு. வந்துட்டு என்னப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, சார் நான் டாயை பார்க்க வந்தேன். ஸோ அவன் என்னன்னா இந்த பைனாகுலர் விட்டுட்டான், அதை திருப்பி கொடுக்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்றான். அப்போ டாயை வந்து நான் வெளியூர் கூட்டு போறேன், அவனை டோக்கியோ கூட்டு போலான்னு இருக்கேன், அவன் ஸ்கூல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன், டோக்கியோ கூட்டு போறேன் அப்படின்னு. டாய் இதை பத்தி எதுவுமே சொல்லியே சார் என்கிட்ட அப்படின்னு சொல்றான். இல்ல அதை சடனா எடுத்த முடிவு. ஸோ அதனால நீ இதை பத்திலாம் கவலைப்படாத, நீ வேணா ஒன்று பண்ணு, இந்த பைனாகுலர் உனக்கு பிடிச்சிருக்குன்னா நீயே வச்சுக்கோ ஏன் அப்படின்னு. நிஜமாவா அப்படி சொன்னா, ஆமா நீயே வச்சுக்கோ அப்படின்னு. அவங்க அம்மா அழுகுறாங்க, உள்ள அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் குரூப் ஆஃப் பீப்புள் உள்ள இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவனை பார்க்கவே பார்க்காதீங்க, அவனை அப்படியே பிடிச்சி வைங்க, அவனை வந்து மேல கொண்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இவனுக்கு என்ன பண்றாங்க உள்ள, ஏதோ ஒரு மாதிரி அமானுஷமா நடக்குதே அப்படின்னு இவனுக்கு ஒரு பயம். அப்போ அவங்க அப்பா நடுவுல வந்து, சரிப்பா நீ கிளம்பு பாய், எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொன்னோன்னு சரி நீ நடந்து போயிட்டே இருக்கான். அப்படியே ஸ்லோவா நடந்து போறான். நடந்து போயிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, சரி என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம், டாய் அட்லீஸ்ட் நம்ம பாத்திரவாத மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அதே பைனாகுலர் யூஸ் பண்ணி பார்க்க ட்ரை பண்றான். பார்க்க ட்ரை பண்ணும்போது யாருமே இல்லை. திடீர்னு அவங்க அப்பா வராரு. அவங்க அப்பா ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்காரு. அதாவது டாயோட அப்பா ஏதோ ஒண்ணுமே சொல்ல வர்றாரு. ஆனா என்ன சொல்ல வர்றாருன்னு தெரியல, ஏன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கான். அப்போ சடனா என்ன ஆகுதுன்னா ஒரு உருவம் வருது. உருவம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கையை இப்படி 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 இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முன்னாடி வருது, அப்படியே உடம்புல ஏறுது. இதோட இந்த கதை முடியுது. ஸோ சீசன் 1 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் அனிமியோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் யுவர் ஹரிகிரன் ஃப்ரம் அனிமி சோறுபோட சேனல்.